युधिष्ठिरस्य राजनीतिनैपुण्यं போன கிளாஸ்ல இதிதர்ஷித விக்ரியம் சுதம் மருதः கோபபரீதமானசம் உபசாந்த்வயிதும் மஹீபதிः द्विरदं दुष्टमिव उपचक्रमे सहसा विदधीत न क्रिया अविवेकः परमापदां पदं वृणते हि विमृश्यकारिणं गुणलब्धाः स्वयमेव सम्पदः अभिवर्षति यो अनुपालयन् विधिबीजानि विवेकवारिणां स सदा फलशालिनी क्रिया शरदं लोकैव अधितिष्ठति இதோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல இல்லையா? படிக்கிறேடா, 4வது ஸ்லோகம். शुचिभूषयति श्रुतं वपुः प्रशमस्तस्य भवत्यलङ्क्रिया प्रशमाभरणं पराक्रमः स नयापादितसिद्धिभूषणः. So, yeah. So, शुचि भूषयति श्रुतं वपुः प्रशमस्तस्य अलङ्क्रिया भवति. அதாவது ஒரு ஒரு சுச்சி ஸ்ருதம், சுத்தமான ஒரு சாஸ்திர ஞானம். சுத்தமான சாஸ்திர ஞானம், அசுத்தமான சாஸ்திர ஞானம்னு ஏதாவது இருக்காங்க? இல்ல. கற்றதை ஒழுங்கா கத்துக்கணும். நன்னா ஒரு குருமுகமா போய் நன்னா அதுல ஒரு 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 இன்ட்ரெஸ்டும் ஒரு எஃபர்ட்டையும் போட்டு கத்துக்கிறது ஒரு சுச்சி ஸ்ருதம். சரியா? சுச்சி ஸ்ருதம் வபுகு. இந்த சுச்சிங்கிறது இந்த ஸ்ருதத்துக்கு எடுத்துருங்கோ. சுச்சி ஸ்ருதம். ஸோ நல்ல ஒரு சுத்தமான ஒரு சாஸ்திர ஞானம். அதுதான் என்ன அப்படின்னா வபுகு பூஷயதி. அதாவது இந்த ஸ்லோகம் ஒன்று வரும் தெரியுமோ, தானேன பாணிகி நது கங்கணேன. என்னது வேற என்ன வரும்? இருக்கா? தானேன பாணிகி நது கங்கணேன. இது சாஸ்திரேன இது கர்ணஹா இது ஆகும், நது கர்ணாபரணேன்னு வரும் ஒரு ஸ்லோகம். ஸோ அதான். ஸோ சுச்சி ஸ்ருதம் வபுகு பூஷயதி. ஸ்ருதம் ஒரு சாஸ்திர ஜானமானது வபுகு வபுஷை பூஷயதி. சரியா? எப்படிப்பட்ட ஸ்ருதம் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு சாஸ்திர ஜானம் அப்படின்னா சுச்சி ஸ்ருதம், நன்றாக ரொம்ப சுத்தமான அப்படின்னா நன்னா கத்துக்கொள்ளப்பட்ட the correct knowledge of the shastras embellishes a person's body. அதுக்கப்புறம் பிரசமக தஸ்ய அலங்கிரியா பவதி. சரி, அந்த சாஸ்திரத்தை அறிஞ்சனுட்டான். அதுக்கப்புறம் அந்த பிரசமக அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னா ஒரு சாந்தி ஸ்வபாவத்தோட இருக்கிறது. இந்த பிரசமக அப்படிங்கிறது வேதாந்தத்துல சொல்ற எதுவும் ஆண்டாங்கிற அந்த பிரசமம் இல்லை. ஏன்னா இங்க நமக்கு கான்டெக்ட் என்ன அப்படின்னா, யுதிஷ்டிரனுடைய இட்ஸ் a conversation between யுதிஷ்டிரா அண்ட் பீமா. பீமன் ரொம்ப பரபரப்பா இருக்கான். ஸோ அவனை சாந்தவனப்படுத்தி அவனுக்கு உபதேச ரூபமாக இருக்கிறது தான் இந்த அத்தனை ஸ்லோகங்களும். ஸோ என்ன சொல்றார் அப்படின்னா, சுச்சிஸ்ருதம்ங்கிறது வபுஷ அலங்காரம் பூஷணம் பண்றது. பிரசமாக அதுல இன்னும் நீ பேஷண்டா இருக்கிறது, ஒரு சாந்தியா இருக்கிறது அப்படிங்கிறது அது ஃபர்தரா இட் எம்பலிஷஸ். சரியா? பூஷணம் அலங்காரம். சரியா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். வபுஷ ஒண்ணு அலங்காரம் பண்றது, மேலும் அதாவது ஒன்னத்தை போட்டுக்கிறோம், அது ஃபர்ஸ்ட் நம்மளை அழகுபடுத்துறது, அதுக்கப்புறம் மேல ஒரு ஆபரணத்தையோ ஏதோ ஒரு மேக்கப்போ ஏதோ ஒன்று போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது ஃபர்தரா இட் என்ஹான்சஸ் த பியூட்டின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பிரசமாக ஒன்னொன்னுத்தையே ஆட் பண்ணிட்டு போறார். ஃபர்ஸ்ட் நன்றாக பரிசுத்தமான ஒரு சாஸ்திர ஞானம் ஒருத்தனுடைய சரீரத்தை பூஷணம் பண்றது. அதுக்கப்புறம் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒரு கமண்டியோட இல்லாம, அந்த புத்தியோட ஒரு அரகண்டா இல்லாம, பிரசமக ஒரு பொறுமையாக இருக்கிற தன்மை அப்படிங்கிறத ஃபர்தரா அதை எம்பலிஷ் பண்றது. இந்த இது வருமோனோ ரகுவம்சத்துல ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ தியாகே ஸ்லாகா விபர்யய குணாகா குணானுபந்தித்வாத் தஸ்ய சப்ரசவாக இவ. அதாவது ஞானே மௌனம், ஞானம் வந்துடுத்து அப்படின்னா யூ ஷுட் ஒரு மௌனத்தை, ஒரு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரக்கூடாது. க்ஷமா சக்தோ, சக்தோ ஒரு ஒரு நல்ல ஒரு அவன் சக்தி சம்பன்னனாக இருந்த பொழுதிலும் கூட அந்த சக்தியை கொண்டு போய் நீங்க உன்னை விட ரொம்ப கீழே இருக்கிறவாட்ட காமிக்க கூடாது. வீக்கா இருக்கிறவளை போட்டு அடிக்கிறதுல என்ன பெரிய, உனக்கு என்ன பெரிய ப்ராஃபிட் அதுல? ஸோ அது என்னன்னா அந்த சக்தி சம்பன்னமாக இருந்த பொழுதிலும் கூட க்ஷமாசீலனா இருக்கணும்.
ஸோ ஞானே மௌனம் க்ஷமா சக்தோ தியாகே ஸ்லாகா விபர்யயா. அந்த தியாகத்தை பண்றதுல என்ன அப்படின்னா தன்னுடைய செல்ஃப் போஸ்டிங் இருக்கக்கூடாது. நான் தானே அன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், நான் தானே அந்த கோயில்ல 5000 ரூபாய் கொடுத்தேன், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? அதான அந்த பிரதானம் பிரச்சன்னம் கிரகமுபகதேர் சம்பிரம விதிஹி பிரியம் கிருத்வா மௌனம் சதசி கதனம் இல்லையா? இது எல்லாமே சொல்லியிருக்கா இல்லையா? ஸோ பிரதானம் பிரச்சன்னம் மறைச்சு சொல்லணும். கிரகமுபகதேகே சம்பிரம விதிஹி வீட்டுக்கு வரவாளுக்கு ஒரு உபச்சாரம் பண்ணணும். பிரியம் கிருத்வா மௌனம் ஒருத்தருக்கு நல்லதை செஞ்சுட்டு வாய முடின்னு இருக்கணும். சதசி கதனம் ச உபகிருத்தேகே. சோ மேலும் என்ன, மத்தவா செல்ற ஒரு உபகாரத்தை 4 பேர் இதுக்கு அனௌன்ஸ் பண்ணணும். நீ பண்ற உபகாரத்தை நீ சொல்லக்கூடாது, நீ பண்ற உபகாரத்தை வேற யாராவது ஒருத்தர் சொல்லணும். மத்தவா பண்ற உபகாரத்தை நீ சதஸ்ல சொல்லணும். அனுச்சேகः லக்ஷ்மியா நிரபிபவசாராக பரகதாக சதாங்கேனோத்திஷ்டம் விஷம அசிதாரா விரதமிதம் அப்படின்னு ஒரு ஒரு சுபாஷிதம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஞானே மௌனம் க்ஷமாசக்தவோ உங்களுக்கு அப்படிதான். க்ஷமாசஸ்திரம் கரேயஸ்ய துர்ஜன கிம் கரிஷ்யத்தை இல்லையா? கரிஷ்யதி அத்ருணே பதித்தோ வன்னிஹி ஸ்வயமேவ உபசாமியதி. ஒருத்தனுக்கு வந்து எவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் அவனை வந்து ட்ரிகரே ஆல அப்படின்னா க்ஷமா சஸ்திரம் கரே எஸ்ய எஸ்ய கரே க்ஷமாங்கிறது சஸ்திரமா இருந்துருத்து அப்படின்னா துர்ஜனக கிம் கரிஷ்யதே, அவன் புரோகே ஆளுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? அத்ருணே பதித்தோ வன்னிஹி ஸ்வயமேவ உபசாமியதி. ஒரு திருணம் இல்லாத இடத்துல ஒரு வன்னி போய் விழுந்தது அப்படின்னா நல்ல நல்ல காஞ்ச புல்லுல தான் அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஃபாஸ்டா இல்லையா? ஃப்ரெஷ்ஷா இருந்து கொடுத்தோம்னா ஒண்ணுமே ஆகாது இல்லையா? ஸோ அத்ரினே பதித்தோ வன்னிஹி ஸ்வயமேவ உபசாமியதி. So அதே மாதிரி இங்க என்னன்னா விஷமா தஸ்ய பவதி அலங்கிரியா. பிரசமஹ அப்படின்னா அந்த பொறுமையாக இருக்கும் தன்மையானது தஸ்ய அலங்கிரியா பவதி, அவனுக்கு வந்து ஒரு ஒரு அலங்காரமாக இருக்கும். பிரசமாபரணம் பராக்கிரமக. சரி, நான் ராஜாவா இருக்கேன், நல்ல சாஸ்திரத்தை கத்துனுட்டேன், நான் மாட்டும் ஒரு இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது க்ஷத்ரிய தர்மம் இல்லை. அதுதானே கீதை புல்லா உபதேசம். உனக்கு என்ன தர்மமோ அதை நீ பண்ணுன்னு தானே கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார் இல்லையா? பிரசமாபரணம் பராக்கிரமக. அந்த பிரசமத்துக்கு ஆபரணம் என்ன அப்படின்னா வேலரஸ், பராக்கிரமத்தோட இருக்கிறது தான். அந்த பராக்கிரமம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நய ஆபாதித சித்தி பூஷணகா. நயம்னா நீதின்னு அர்த்தம். நீதி நயாபாதித நீதியினால அடையக்கூடிய ஒரு சித்தி, அந்த ஆபூஷணம் அது. சரியா? சித்தி பூஷணகா. சோ வந்து என்ன அப்படின்னா சரீரத்துக்கு எது பூஷணம் பண்றது அப்படின்னா நல்ல சாஸ்திரத்தை படிக்கிறது, மேலும் அந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு அந்த அதனோட பிரசமக அப்படின்னா பொறுமையாக இருக்கும் தன்மை, அந்த பிரசமக தஸ்ய அந்த அந்த வபுகு அதை அலங்கரோதி பவதி அலங்கிரியா. சரியா? ஆஹ் சரி. பிரசமாபரணம் பராக்கிரமஹ. பிரசமத்தினுடைய அந்த ஆபரணம் அப்படிங்கிறது எது அப்படின்னா அது பராக்கிரமம். சரியா? அதாவது பிரசமஹ ஆபரணம் எஸ்ய சகா நீங்க பகுவிரிகில போல, பிரசமத்துக்கு ஆபரணம் எது அப்படின்னா அது பராக்கிரமம். பிரசமஸ்ய ஆபரணம் எதுனா ஒண்ணுத்துக்கா ஏத்தின்டே போறாரு, புரியுறதா? பிரசமஸ்ய ஆபரணம் எதுனா பராக்கிரமம். அந்த பராக்கிரமம் சகாங்கிறது அந்த பராக்கிரமக சக பராக்கிரமக எப்படி இருக்கணும் அப்படின்னா நய ஆபாதித சித்தி பூஷணகா. நயகான நீதி, நீதியினால ஆபாதிதமாக இருக்கணும். நயாபாதிதா ச அசௌ சித்தி, நயாபாதித சித்திரேவ பூஷணம். அத அந்த நயத்தினால நீதி மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட சித்தினா ஒரு பலன், அந்த பலனே தான் பூஷணம். புரியுதா? எல்லாமே இந்த கிரார்த்தார்ஜுனியம் இந்த இந்த டெக்ஸ்டே நீங்க இந்த இந்த காவியமே நீங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து நீதி ஸ்லோக பரங்களா தான் நிறைய இருக்கும். புரியுதா? அந்த விதுர நீதி மாதிரி அந்த மாதிரி தான் நிறைய இந்த இந்த காவியம் எஸ்பெஷலி சொல்றேன். இந்த ரகுவம்சம் இட் டாக்ஸ் அபவுட் த கிங்ஸ் பார்ன் இன் த சோலார் டைனாஸ்டி. குமார சம்பவம்ங்கிறது உங்களுக்கு பார்வதிக்கும் சிவனுக்கும் ஆக போற அந்த தபஸு, சுப்பிரமணிய சுவாமியினுடைய உற்பத்தி, தாரகாசுரனுடைய வதம், அது வரைக்கும் போல ஆக்சுவலி 8வது சர்க்கத்தோட நின்றுடுறது. குமார சம்பவம்னு பேரை கொடுத்துட்டு அதுல குமாரசி சம்பவமே நபவதி, அது வந்து லேட்டரா இருக்கிறவா தான் ஆட் பண்றா. 7வதுல கல்யாணம், 8வதுல அவளுடைய சம்போக சிங்காரம், அதோட முடிஞ்சுடுறது காவியம். நைஷதம்னு பார்த்தேன்னா இட் கோஸ் வித் த ஃபுல் நலதமயந்தி கதை. அது மாதிரி மாகனுடைய சிசுபால வதம்னு பார்த்தேன்னா மகாபாரதம் பேஸ் பண்ணி வர கதை.
இதுல பார்த்தேன்னா இதுவும் மகாபாரதம் பேஸ் பண்ணி வர கதை தான். இருந்தாலும் இதுல வந்து நிறைய இந்த மாதிரி நயபரமான நீதிபரமான ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதுல வந்து ஒரு அர்த்தாந்தர நியாசம் அந்த மாதிரி அலங்காரங்கள் தான் வரும். காவியலிங்கம், அர்த்தாந்தர நியாசம், அந்த மாதிரி அலங்காரங்கள், உபமா அலங்காரம், ரூபகம், இந்த மாதிரி அலங்காரங்கள் தான் நிறைய வரும். ஸோ சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுः பிரசமஸ்தஸ்ய பவத்யலங்கிரியா பிரசமாபரணம் பராக்கிரமः சக நய ஆபாதித சித்தி பூஷணः. ஸோ வந்து என்ன அப்படின்னா பிரசமாபரணம் அப்படின்னா பிரசம ஏவ ஆபரணம், சரியா? ஆர் பிரசமஸ்ய ஆபரணம் பராக்கிரம பிரசமஸ்ய ஆபரணம் ஆர் பிரசம ஏவ ஆபரணம் நய ஆபாதித சித்தி பூஷணः அப்படின்னு சொல்லும்பொழுது நயாபாதிதா அப்படின்னா நயேன ஆபாதிதா நயாபாதிதா, நய ஆபாதிதா நயாபாதிதான்னு வந்துடும். மாலினி ஹேட் அ ஸ்லைட் டவுட் வைல் ரீடிங். நயா நயபாதிதாவா என்னன்னு ஒரு டவுட் இருந்தது. நயாபாதிதா தான் அது. நயேன ஆபாதிதா நயாபாதிதா, நயாபாதிதா சித்தி, நயாபாதிதா ச அசௌ சித்தி, நயாபாதித சித்தி, நயாபாதித சித்திரேவ பூஷணம் நயாபாதித சித்தி. சரியா இருக்கா? ஸோ சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுः பிரசமஸ்தஸ்ய பவத்யலங்கிரியா பிரசமாபரணம் பராக்கிரமः ச நயாபாதித சித்தி பூஷணः. அடுத்த ஸ்லோகம். அதாவது இதுக்கு இது அழகு, இதுக்கு இது அழகு, அப்படி ஆமா போயின்னு இருக்கு ஆமா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இந்த இது உடம்புக்கு நல்ல ஞானம் ஆஹ் அழகு, அந்த ஞானத்துக்கு வந்து சாந்தமா இருக்கக்கூடிய தன்மை அழகு, ம் ம் ம். அந்த சாந்தத்துக்கு வேலர் அழகு, வேலருங்கிறது வந்து நீதி மார்க்கத்தினால வரக்கூடிய சித்திக்கு ஆமா. வித்யா. ம் சரி. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொழி அழகு மாதிரி. அந்த மாதிரி கன்னத்தில் குழி அழகு, யாருக்கு ம். உள்ள பெண் அழகு அப்படின்னு ஒரு வைரமுத்துவோட பாட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ம். ஒண்ணு அழகுன்னு சொல்லிட்டு போறார். சரியா? அதுக்கப்புறம் மேல சரி. मतिभेदतमस्तिरोहिते गहने कृत्यविधौ विवेकिनां सुकृतः परिशुद्ध आगमः कुरुते दीप इवार्थदर्शनम्. மதிவேத தமஸ்திரோஹிதே கணே கிருத்திய விதௌ விவேகினாம் சுகிருத பரிசுத்த ஆகமः குருதே தீப இவ அர்த்த தர்ஷனம். ஸோ வந்து சுக்ருதா பரிசுத்தः ஆகமः, ஆகமः அர்த்த தர்ஷனம் குருதே, அதான் மெயின் சென்டென்ஸ். ஆகமம்ங்கிறது வேதங்கள், அந்த வேதங்கள் ஆனது அர்த்த தர்ஷனம் குருதே. அர்த்த தர்ஷனம் அப்படின்னா அர்த்தசிய தர்ஷனம் அப்படின்னா விஷயத்தை காண்பிக்கிறதுன்னு அர்த்தம். விஷயத்தினுடைய ஒரு தர்ஷனம் அதை செய்கிறது எதுன்னா ஆகமகா. விஷயசிய தர்ஷனம் அப்படின்னா இப்போ ஒரு இங்க மொபைல் வச்சுட்டு இருக்கேன், இங்க ஒரு கண்ணாடி வச்சுட்டு இருக்கேன், இந்த கண்ணாடியை தர்ஷனம் பண்றதுக்கு எனக்கு ஆகமம் வேண்டாம். கரெக்டான விஷயங்களை சுட்டி காமிக்கிறதுக்கு எனக்கு ஆகமம்ங்கிறது வேணும் இல்லையா? அதுதானே உங்களுக்கு வந்து பரமாத்மாவை, உங்களுக்கு வந்து நாராயணியம் ஆரம்பமே அதானே. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேச அவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சத சஹசிரேண நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம். சரியா? நிகம சத சஹசிரத்தினாலையும் காண்பிக்க முடியாதது ஒண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அயம் கடகா அயம் பட்டகா இதம் புஸ்தகம்னுட்டு இதம் பிரம்மன்னு காமிக்க முடியாது ஆகமத்தினால. அதை அறியக்கூடியாத விஷயத்துக்கு உட்படாத ஒண்ணு, காலம் தேசம் எதனாலையும் கண்ட்ரோலுக்கு தடுக்கப்படாத ஒண்ணு இல்லையா? அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா ஆகமஹ அர்த்த தர்ஷனம் குருதே அப்படின்னா அந்த ஆகமஸ்ய சமயக் ஞானேன அர்த்தஸ்ய தர்ஷனம் பவதி. தர்ஷனம் பவதி இத்யுக்தே அர்த்தஸ்ய ஸ்பூர்த்தி. புரியுதா? அர்த்தசிய ஸ்பூர்த்திகி அப்படின்னா இங்க வந்து விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வரும். எது போல அப்படின்னா தீப இவ. எப்படி வந்து ஒரு தீபம்ங்கிறது அந்த அந்த தீபம்ங்கிறது அந்த விஷயங்களை காண்பிக்கிறது, அதே சமயத்துல தன்னையும் எல்லாரும் காமிக்கிறது இல்லையா? அதே மாதிரி தானே. சோ இங்க வந்து என்ன அப்படின்னா சோ அந்த மாதிரி மதிபேத தமஸ்திரோகிதே ககனே கிருத்திய விதௌ என்ன அப்படின்னா விவேகினா சுக்ருதா பரிசுத்த ஆகமஹ குருதே தீப இவ அர்த்த தர்ஷனம். மதிபேத தமஸ்திரோஹிதே. மதிபேதா அப்படின்னா புத்தியினுடைய பேதம். அந்த மதேஹே பேதா மதிபேதா. யூ மைட் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஆன் ஒன் திங். இப்போ ஒரு ஸ்லோகத்தை வந்து ஒரு புஸ்தகத்தை பத்தியே பல பேருக்கு பல ஐடியா இருக்கு. ஸோ இப்போ உலகத்துல இருக்கிற சமாச்சாரங்கள் அத்தனை பத்தியும் ஒத்தத்தருக்கு மதிபேதம்ங்கிறது இருக்கும். நமக்கே we will not be
அஹ், ஒரு ஒரு ஸ்திரமான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரமாட்டோம். ஸோ அந்த மதிபேதம் என்கின்ற தமக, மதிபேதக தம இவ, ஒரு தமசு போல இருக்கின்ற அந்த மதிபேதம், அந்த தமசி, அந்த தமசில், தமசா திரோஹிதம்னு வேண்டாம், தமசி அந்த இருட்டில் மறைக்கப்பட்ட, சரியா, கஹனே அப்படின்னா துரதிகம்யம்னு அர்த்தம், டிஃபிகல்ட் டு காம்ப்ரஹெண்ட். அப்படி இருக்கின்ற கிருத்திய விதோ, அந்த காரியத்தை, கிருத்தியஸ்ய விதிஹி கிருத்திய விதிஹி தஸ்மின் கிருத்திய விதௌ, அந்த காரியத்தினுடைய அனுஷ்டானே என்ன அப்படின்னா விவேகினாம், ஞானிகளினுடைய, சுக்ருதः அதையேவ, ஓகே, சுக்ருதः பரிசுத்தः ஆகமः தீப இவ அர்த்த தர்ஷனம் குருதே. விவேகினாம் அப்படின்னா விவேக புத்தினாம் அர்த்தம். விவேகா அப்படின்னால விவேகா அஸ்ய அஸ்தி இது விவேகி. ஸோ அந்த விவேகின், ஓகேவா, விவேகின்னு சப்தம். ஸோ விவேகினாம், அந்த விவேகிகள் அப்படின்னா தோஸ் ஹூ ஆர் ஏபிள் டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் த குட் அண்ட் த பேட் ஆர் கால்ட் அஸ் விவேகி. புரியுறதா? ஸோ அந்த விவேகினாம், அப்படிப்பட்ட விவேக ஞானம் உள்ளவர்களுடைய, சுக்ருதக பரிசுத்தக ஆகமக, சுக்ருதக அப்படின்னா நன்றாக அபியாசம் செய்யப்பட்ட, பரிசுத்தக நிச்சிதமான அந்த ஆகமக, அந்த சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அர்த்த தர்ஷனம் குருதே, உலகத்துல இருக்கிற அந்த காரியத்தினுடைய ஞானத்தை செய்கிறது, தெரிவிக்கிறது. எது போல அப்படின்னா தீபை, ஒரு தீபத்தை. புரியுதா? சோ மதிவேத தமஸ்திரோஹிதே கஹனே கிருத்திய விதோ விவேகினாம் சுக்ருதः பரிசுத்தः ஆகமः தீப இவ அர்த்த தர்ஷனம் குருதே. ஸோ மதிவேத தமஸ்திரோஹிதே, இந்த மதிவேத தமஸ்திரோஹிதே கஹனே, இது ரெண்டுமே இந்த கிருத்திய விதவுக்கு அட்ஜெக்டிவா போகுது. சரியா? ஸோ மதிவேத தமஸ்திரோஹிதே கிருத்திய விதௌ கஹனே கிருத்திய விதௌ. ஓகே. ஸோ மதேஹே பேதः மதிபேதः, மதிபேதः தம இவ மதிபேத தமஹ. அந்த மதிபேத தமஸ் திரோஹிதேன்னு சொல்லும்போது மதிபேத தமசி திரோஹிதா தஸ்மின் தமஸ் மதிபேத தமஸ் திரோஹிதே கிருத்திய விதௌ, கிருத்தியஸ்ய விதிஹி கிருத்திய விதிஹி தஸ்மின். அர்த்த தர்ஷனம்ங்கிறது அர்த்தஸ்ய தர்ஷனம், அர்த்தியதே இது அர்த்தः, தஸ்ய அர்த்தஸ்ய தர்ஷனம் அர்த்த தர்ஷனம். சரியா? சரியா இருக்கா? டவுட் இருக்கா? सो मतिभेद तमस्तिरोहिते गहने कृत्य विधौ विवेकिनां सुकृतः परिशुद्धः आगमः குருதே தீப இவ அர்த்த தர்ஷனம். அதாவது இந்த சமஸ்த பதங்களுக்கு விக்கிரக வாக்கியம் தெரிஞ்சுட்டாலே ஒரு பரம திருப்தி ஆயிடும் இல்லையா? நமக்கு நன்னா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்துடும். அதுலே உதப்பட்டது அப்படின்னா ஃபர்தரா நமக்கு ஓடாது இல்ல. அதான் அடுத்தது 6வது ஸ்லோகம் படிக்கிறா. बृहणीय गुणैर्महात्मभिश्चरिते वर्त्मनि यच्छतां मनः विधिहेतुरहेतुरागसां विनिपातोऽपि समः समुन्नतेः. ஸோ ஸ்பிருஹி மகாத்மபிஹி சரிதே வர்த்மனி மனஹ யச்சதாம் வினிபாதோ அபி சமுன்னதேஹே சமஹா. அதான் மீனிங்க. மகாத்மபிஹி பெரிவாளனுடைய, சரிதே அப்படின்னா சரிதம்னா இங்க கேரக்டருங்கிற அர்த்தம் இல்ல, சரிதேனா சென்றன்னு அர்த்தம். சரிதே வர்த்மனி, வர்த்மனிக்கு அட்ஜெக்டிவா போறது. அவள் சென்ற பாதையில், மனஹ யச்சதாம் மனதை செலுத்துபவர்களுடைய என்ன அப்படின்னா வினிபாதக அபி அவளுடைய ஒரு ஃபால் கூட சமுன்னதேகே சமக. அதாவது சேஃப் என்ன தெரியுமோனோ, பெரியவா என்ன பண்ணிட்டாலோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டா அதுல பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னா அதுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணா கூட ஒண்ணு பழி அவ மேல போட்டுடலாம். இன்னொன்னு வினிபாதக அப்பி அதுல விழுந்தா கூட ஏதோ ஒரு சமுன்னதேகே சமஹா, இட் இஸ் ஈக்குவல் டு அ ரைசிங் அப் தான். அது நமக்கு ஒரு ஃபால்ட்டுங்கிறது கிடையாது. அதுதான் இங்க மெயின் சென்டென்ஸ். இந்த ஸ்பிருஹணீய குணைஹிங்கிறது கோஸ் as an adjective for மகாத்மபிஹி. சரியா? ஸ்பிருஹணீய குணைஹி மகாத்மபிஹி சரிதே வர்த்மனி ஸ்பிருஹணீயாக குணாக ஸ்பிருஹணீய குணாக தைஹி ஸ்பிருஹணீய குணைஹி மகாத்மபிஹிக்கு அட்ஜெக்டிவா வருது. ஸோ அப்படி இருக்கின்ற மகாத்மபிஹி பெரிவாளால அவர்களினால் சரிதே கடந்து சென்ற வர்த்மனி பாதையில் மனஹ எச்சதாம் மனதை எச்சதாம் செலுத்துபவர்களுடைய, எச்சதாம்ங்கிறது சஷ்டி பகவச்சனத்துல இருக்கு, எச்சதாம் அவர்களுடைய
விதிஹேதுஹு அந்த பாக்யம், விதினா பாக்யம், பாக்யஹேதுஹு அப்படின்னா பாக்யத்தினுடைய ஒரு காரணத்தின் பொருட்டு, சரியா? அந்த ஆகசாம் அஹேதுஹு அது வந்து வாட் எவர் வாட் எவர் அவளுக்கு வந்து என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விதிஹி ஹேத்து. அவளுக்கு இந்த மாதிரி பெரியவா சொல்லி பண்ணியாச்சு, இருந்தாலும் இப்ப இந்த ஜாதகம்லாம் அப்படிதானே, ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றோம், அதுக்கப்புறமா அவளுக்கு ஃபிளாப் ஆயிடுது கல்யாணம் அப்படின்னா அது அவளுடைய பிராரப்த கர்ம வசாத்து. அவளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கர்மா வருமோனும் இல்லையா? ஜாதகம்ங்கிறதே பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறா. ஏன் பார்க்கறா அப்படின்னா, ஒண்ணுத்துல அப் இருந்து ஒண்ணுத்துல டவுன் இருந்தது அப்படின்னா அது வந்து சமமா ஆகும் லைஃப்ங்கிறதுக்கோசம் தான் ஜாதகமே இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம எப்படி சேர்ந்து வாழ்ந்து எப்படி ஒத்து போறோம் அப்படிங்கிறது வேற விஷயம். சோ இந்த மாதிரி விதிஹேதுகு அந்த விதி தான் காரணம். ஆகசாம் அஹேதுகு, ஆகசாம் அப்படிங்கிறது அபராதானாம் அஹேதுகு, அபராதங்கள்ங்கிறது அதுக்கு காரணம் இல்லை. அபராதானாம் ஆகச ஆகஸ் ஆகஹ ஆகசௌ ஆகஹ ஆகசௌ ஆகசஹ, சரியா? ஆகசாம் ஆகஹ ஆகசி ஆகாம்சி, சாரி, ஆகஹ ஆகசி ஆகாம்சி, ஆகசாம் அப்படிங்கிறது சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு. ஆகசஹ ஆகசோஹோ ஆகசாம். ஆகஸ்ங்கிறது உங்களுக்கு இது சகாராந்த நபும்சகலிங்க சப்தம், அபராதம்ங்கிற அர்த்தம். சோ ஆகசாம் அஹேதுகு தப்பு ஆனது காரணம் இல்லை. ந ஹேதுகு அஹேதுகு, புரியுறதா? அது வந்து சமஸ்த பதத்துல இல்ல, பிரிச்சுதான் கொடுத்திருக்காரு. ஆகசாம்ங்கிற சஷ்டி பகுவச்சனம், அஹேதுகுங்கிறது காரணம் இல்லைங்கிற அர்த்தம். விதிஹி ஏவ ஹேதுகு, ஆகசாம் ந ஹேதுகு, புரியுறதா? அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கெட்டது நடந்ததுன்னா அது உன்னுடைய கர்மாவால ஆட்சியை வெளிய, பெரியவாழ்ல சொன்ன பேச்சு கேட்கறதுனால இது ஆல அப்படிங்கறது நீ தீர்மானம் பண்ணிக்கலாம். அங்க கூட என்னன்னா வினிபாதா அப்படி சமுன்னதேஹே சமஹ, அங்க வந்து வினிபாதம் கூட என்ன அப்படின்னா உன்னதிக்கு சமம். புரியுறதா உங்களுக்கு? அஹ் விதுரர் வந்து அந்த லாக்ஷா கிரகத்துக்கு உபாயம் சொல்றார். இப்போ எலி வரும், அவர் பல விதமான இண்டிகேஷன் கொடுக்குறாரு வழிய, டைரக்டா சொல்லலாமோ போகாத அப்படின்னுட்டு. அவ வந்து அந்த பெரிவாளுடைய அந்த சொன்ன மார்க்கத்துல போனதுனால அவளுக்கு வந்து அழிவுங்கிறது விதியினால ஆச்சே தவிர அந்த அபராதம்ங்கிறது அவா பண்ணல. அண்ட் அந்த வினிபாதம் கூட அந்த லாக்ஷாகிரகத்திலிருந்து அவ தப்பிச்சு போனப்புறம் அவளுக்கு பலவிதமான நன்மையான விஷயங்கள் நடந்திருக்கே வழிய எல்லாமே உன்னதி தானே தவிர வினிபாதம் இல்லை. பீமன் அதுக்கப்புறம் தான் ஹிடிம்பிய பாக்குறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், கடோத்கஜன் பிறகுறான். அப்புறம் அர்ஜுனன் அங்கேருந்து திரௌபதிய வின் பண்ணி 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆறுது. சோ இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் தான் நடக்கிறது இல்லையா? ஏன்னா அவ வந்து ஸ்பிருகணீய குணைஹி மகாத்மபிஹி சரிதே வர்த்மனி மனஹ எச்சதாம். பீமனே எடுத்துக்கோங்க, அவன் துரியோதனன் கொடுத்த அந்த பாயசத்தை குடிச்சதுனால அவன் வந்து வெறும் பாயசத்தை கொடுத்துட்டு கீழே போட்டிருந்தானா அந்த துர்புத்தி இருக்கிற துரியோதனன், பீமன் அழிஞ்சு போயிருப்பான், இறந்து போயிருப்பான். ஆனா அவன் கொண்டு போய் அவன் வந்து மகாத்மபிகி ஸ்பிருகணீய குணைஹி சரிதே வர்த்மனி மனஹ ந அயச்சது. அதனால என்ன அப்படின்னா கொண்டு போய் ஜலத்துல போடுறான். ஜலத்துல போட்டு கீழே போன போறோம் நாகதேவதைகளினுடைய ஒரு வசாத்து அவனுக்கு வந்து பலம் வந்ததே தவிர அவன் வந்து இறந்து போனான் இல்லையா? சோ அதான் ஸ்பிருகணீய குணைஹி மகாத்மபிஹி. ரொம்ப வந்து ஸ்பிருகணீய குணம் அப்படின்னா குவாலிட்டிஸ் தட் கேன் பி டச்சுடுங்கிற அர்த்தம் இல்ல. ஸ்பிருகணீயம்ங்கிறது இங்க ஸ்லாகனீயம்ங்கிற அர்த்தம். ஸ்லாகனீய குணைஹி மகாத்மபிஹி, ரொம்ப புகழுக்கு உட்பட்ட, ரொம்ப அப்ரிசியேஷனுக்கு உகுந்ததான அந்த பெரிவாளினால் சரிதே சென்ற கடந்த அந்த வர்த்மனி அந்த பாதையில் மனக எச்சதாம் மனதை செலுத்துபவனுடைய விதிஹி ஹேதுஹு ஆகசாம் அஹேதுஹு, சரியா? விதிதான் ஹேதுஹு, ஆகசாம் அஹேதுஹு, அபராதம்ங்கிறது இல்லை, சரியா? அபராத பாக்யத்தினுடைய நிமித்தத்தினால ஆறதே தவிர அபராதங்களினுடைய காரணத்தினால அபராதம்ங்கிறது காரணம் இல்லை. வினிபாதா அபி சமுன்னதேஹே, சோ அவளுடைய துர்பாகியம் கூட உன்னதிக்கு சமானம்தான் அப்படின்னு சொல்றேன், சரியா? சோ ஸ்பிருகணீய குணைஹின்னு சொல்லும்போது ஸ்பிருகணீயாக குணாக ஸ்பிருகணீய குணாக தைஹி ஸ்பிருகணீய குணைஹி மகாத்மபிகிய குவாலிஃபை பண்றது. விதிஹி இது ஹேது. இந்த அப்போ குணஹாவே வந்து இது நான் எப்படி எடுத்துட்டேன்னா, நான் படிக்கும் பொழுது ம், ஸ்பிருகணீயாக குணாக
எஸ்ய சஹ ஐ மீன் அந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் நான் எஸ்ய தைஹி தைஹி. போட்டேன். அப்படி வராதா அது? ஐ இது மீன் குணஹா இட்செல்ஃப் ரெஃபர்ஸ் டு அ பர்சன் இஸ் இட்? இல்ல எனக்கு தெரியாது இது குணஹான்னா அட்ஜெக்டிவா தான் டைரக்ட். வருது. எப்படிப்பட்ட ஆ குணங்களோட இருக்கிறவர்கள் அப்படின்னா ஸ்பிருஹணீய குணை. ஆமா, ஏன்னா Yes, மகாத்மபிகிங்கிறது பர்சனுக்கு தானே வருது. மகாத்மபிகி நீங்க இல்லையா? பகுரீதியில சொல்லணுங்கிறதா? அப்படியான்னு நான் அப்படிதான் அப்ப இன்டர்பிரேட் பண்ணேன் நான் படிக்கச்சே. ஓ, ஓகே. பட் குணஹான்னா இட் ரெஃபர்ஸ் டு த பர்சன் டைரக்ட்லியான்னு கேக்குறேன். இல்ல ஏன்னா நீங்க மகாத்மாவுக்கு தானே போறது. ம், 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 ம். அப்போ எஸ்ய சஹன்னு அவளுக்கு போச்சு. ஸ்பிருஹணியாக குணாக ஏஷாம் தைஹி. தைஹி அப்படிதான் நான் சொல்லிக்கிறதா எடுத்துக்கிறேன். சொல்லிக்கோங்க பகுரீகம். It's okay. இதாக. ஸ்பிருஹணீயாக குணாக ஏஷாம் தைஹி. இல்ல எனக்கு என்ன டவுட்னா குணஹா அப்படின்னு சொன்னாலும் இட் ரெஃபர்ஸ் டு அ பர்சனான்னு நான் கேக்குறேன். இப்ப நம்ம சக குணஹாஸ்தி அப்படின்னு சொன்னா அது அது அப்படியே டைரக்டா எடுத்துக்க முடியுமா? இது வந்து குணமுடையவர்னு. இத வந்து அஹ், அஹ், குணங்களோடு இருப்பவருங்கிறது அந்த பர்சனுக்கே வருதான்னு கேக்குறேன். பீதாம்பரம் அப்படின்னு குணஹாவே எஸ்ய வருதா? சக பீதாம்பரகன்னு சொல்றதுனாலேயே உங்களுக்கு மகாவிஷ்ணுன்னு வரும். இங்க ஸ்பிருஹணீய குணாகான்னு சொல்லும் பொழுது அது வந்து எப்படி, அது வந்து குணங்களோடு இருக்கின்ற ஒருவர் அப்படின்னு ஒரு நவுனுக்கு தானே அட்ஜெக்டிவா போகும். ஆமா. சோ அப்ப எஸ்ய அது இதுவே எடுத்துக்கோங்க. பகுவிரீகி. எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்பிருஹணீயாக குணாகாவே எடுத்துக்கோங்க. கர்மதாரயமே எடுத்துக்கோங்க. ஸ்பிருஹணீயாக ஓகே. தே குணாக ஸ்பிருஹணீய குணாக தைஹி ஸ்பிருஹணீய குணைஹி மகாத்மபிஹி. அதுதான் கரெக்ட். பிகாஸ் உங்களுக்கு அதாவது அந்த குணங்களால் குணங்களோடு இருக்கின்ற மகாத்மபிஹி. சக சக போட்டுக்கிறாமோ யுக்தே ஆமா. மாதிரி சொல்றீங்களா? ஓகே ஆமா. ஓகே, சரி சரி, அப்படி சரியா? அதோட இருக்கின்ற மகாத்மபிஹி அட்ஜெக்டிவா எடுத்துக்காம அது கூடையவர். சரி. கூட இருக்கின்ற. ஏன்னா வெறும் இப்ப நான் வந்து வேற ஏதாவது ஒரு இப்ப வந்து ஸ்பிருஹணீய குணாக கச்சந்தின்னு நம்ம யூசேஜ்லாம் இல்லையே. இப்ப இது எனக்கு அதனாலதான் லோகபாலக கச்சதி அப்படின்னு நான் சொல்றேன். லோகஹ பாலக லோகானாம் பாலக நீங்க தத்புருஷத்துல சொல்லிக்கலாம். ஆமா. லோகஹ பாலக எஸ்ய சஹா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிச்சைக்காரன் போறான்னு சொல்லலாம். அந்த இடத்துல நீங்க பகுவிரீகிய சொல்லிக்கலாம். பீதாம்பரக பீதாம்பரம் அகம் பஷ்யாமி அப்படின்னு சொல்லும்போது பீதாம்பர தாரம் அந்த விஷ்ணுவை நான் பாக்குறேன்னு சொல்லலாம். இல்லைன்னா பீதம் அம்பரம்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல ஸ்பிருஹணீய குணாக நீங்க தனியா பகுவிரீகி போட்டேன்னா அது எப்படி இல்ல வரும்? இப்ப புரியுது எனக்கு. ஸ்பிருஹணீய குணைஹி நம்ம சக இல்ல ஆமா. யுக்தைஹின்னு மனசுல இட் வச்சுக்கிற மாதிரி குவாலிஃபைஸ் உங்களுக்கு மகாத்மபிஹி. அத்தியாகாரம் போட்டுக்க சொல்றேன். புரியுது. ஆமா. சோ ஸ்பிருஹணீய குணைஹி மகாத்மபிஹி சரிதே வர்த்மனி யச்சதாம் மனஹ விதிஹேதுஹு அஹேதுஹு ஆகசாம் வினிபாதோபி சமஹ சமுன்னதேஹ சிவம் ஔபாயிகம் கதீயசாம் பலநிஷ்பத்திம் அதூஷிதாயதீம் விகணய்ய நயந்தி பௌருஷம் விஜிதக்ரோதரயா ஜிகீஷரஹ. இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கட்டலாம். இது மேல நான் படிக்கலைங்க. சரியா? Spurhane है ना, the